வணக்கங்க. முருகன் துணை. இப்போது சாப்பிட்றோன்னாங்க நமக்கு எவ்வளவு அளவாக சாப்பிடணுமோ அவ்வளவு அளவாக தான் சாப்பிட்ணுங்க. அவ்வளவுதான். எவ்வளவு அளவாக சாப்பிட்ணும், நம்ம குறிப்பிட்ட ஏஜ் அதை 20 இல்லை சின்னது 12 வயசுலேருந்தே நான் சொல்லட்டுங்களா, 12 வயசுலேருந்து 45 வயசு வரையிலும் எதை வேணாலும் சாப்பிட்லாங்க. கல்லை கூட மெண்டு சாப்பிட்லாம், வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்லாம். குறவலை வரையிலும் சாப்பிடுங்க. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அரைக்கிற மிஷின் அந்த அளவுக்கு அதை அரைச்சி கிரைச்சி வெளிக்கொண்டு வந்துடும் அந்த ஏஜில். சரிங்களா? அந்த ஏஜில் வெளிக்கொண்டு வந்துடும். 50 டச் ஆகும்போது நீங்கள் அப்போ 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்ருப்பீங்க. 50 டச் ஆகும்போது 3 இட்லி சாப்பிட்ணுங்க, 3 சப்பாத்தி சாப்பிட்ணும். நைட்டுன்னா 3 சப்பாத்தியோ ஒரு தோசையோ சாப்பிட்ணும். அவ்வளவுதான் அரைக்க முடியும் உள்ளுக்குள்ளே. கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால், கடவுளுடைய பக்தி மேனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா காலையில் டைஜஷன் ஆகி வெளியே வந்துடும். உப்பாரமாக இருக்குது வயிறு சரியில்லை, வயிறு உப்பாரமாக இருக்குது, சாப்பிட முடியல அப்படின்னால் உங்கள்கிட்ட துஷ்ட சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். எவ்வளவு கடவுளுடைய பக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு துஷ்ட சக்தி கூட இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். இதுக்கு என்ன இதை துஷ்ட சக்தி போகிறதுக்கு பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணணும்னு சொன்னால், சத்திய நேர்மை தரும் பிறகு நடக்கணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ கவிச்சு சாப்பிட்டிங்கன்னா கையை பூரா விரலிருந்து நகத்திலிருந்து சுத்தமாக கழுவணும். கவிச்சு சாப்பிட்டு தண்ணியில் கழுவிட்டு போனீங்கன்னா அந்த மட்டனுடைய வாசம், அந்த கறி மசாலாவுடைய வாசம் கையில் இருக்கும். அப்படி இங்கே ரோட்டில் போகிறீங்க, நடந்து ரோட்டில் போகும்போது அந்த வாசம் இருக்குது பாருங்க, அதில் துஷ்ட சக்தி அட்டாக் ஆகிரும், உங்கள் கூட வந்துடும்னு. புரிஞ்சுதுங்களா? நான் சொல்கிற புரியலைங்களா? கை கழுவணுங்க, நல்லா கை கழுவணும். என்ன மட்டன் சாப்பிட்டிங்கன்னா நல்லா கையை கழுவி வாயை கொப்பளிக்கணுங்க. வாயை கொப்பளிச்சுட்டு சுத்தமாக இருக்கணும். பாத்திரம் பட்டமெல்லாம் கம்ப்ளீட்டாக கழுவிடணும், நீட்டாக கழுவி இது பண்ணணும். சரிங்களா? இப்படியெல்லாம் இருந்தாங்க மானிடன் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு சுமூத்தாக போகும்னு சொல்ல வர்றேன். லைஃப் வச்சுட்டுங்களா? பாய்.